ஆசிரமத்துக்கு அருகே இருந்த ஊர் ஒன்றில் மிகப்பெரிய செல்வந்தன் ஒருவன் இருந்தான். 4-5 வியாபாரங்கள் செய்து வந்தான் அவன். அவனது போதாத காலம் ஒரு வியாபாரத்தில் பெருத்த நஷ்டம் ஏற்பட்டது. அதை சரி செய்வதற்குள் கவனம் பிசகி மற்ற தொழில்களிலும் அடுத்தடுத்து சரிவுகளை சந்தித்தான். பிரச்சனைகளை சமாளிக்க வாங்கிய கடன்கள் அவனது நிம்மதியை குலைத்தன. தொடர்ந்து கடன் மேல் கடனாக வாங்கிக் கொண்டே போனான். அப்படியும் சமாளிக்க முடியவில்லை. ஒரு நாள் மொத்தமாக முடங்கி போனான். வீடு, வாசல், சொத்து, சுகம் எல்லாம் இழந்து நடுவீதிக்கு வந்துவிட்டான். விரக்தியில் தன் உயிரை மாய்த்து கொள்ளும் மோசமான முடிவுக்கும் அவன் வந்திருந்தான். அதற்கு முன்னர் தனக்கு விடிவு காலம் பிறக்குமா என்று தெரிந்து கொள்ளும் ஏக்கத்திலும் நல்ல காலம் பிறக்கும் என்று தெரிய வந்தால் தற்கொலை செய்து கொள்ளும் முடிவை தள்ளி போடலாம் என்ற எதிர்பார்ப்பிலும் குருநாதரை சந்திக்க வந்தான். ஒடுங்கிப்போன மனிதனாக குருவின் முன் நின்றான். குருவை வணங்கினான். எனக்கு மறுவாழ்வு கிடைக்குமா சுவாமிகளே என கண்ணீருடன் கைகூப்பி கேட்டான். அதற்கு முன்பு பலமுறை செல்வந்தனின் தோரணையிலேயே அவனை பார்த்திருந்தான் சிஷ்யன். செயல் இழந்தவனாக அவனை பார்க்க பரிதாபமாக இருந்தது. அவனுக்கு என்ன ஆலோசனை சொல்லப்போகிறார் குருநாதர் என்பதை தெரிந்து கொள்ளும் ஆர்வத்துடன் சிஷ்யனும் தன் காதுகளை தீட்டிக்கொண்டு காத்திருந்தான். இப்போது உன் நிதி நிலைமை எப்படி இருக்கிறது என்று கேட்டார் குரு. மானத்தோடு வாழ்ந்து பழகியவன். அதனால் இருந்த சொத்தை எல்லாம் விற்று கடன்களை அடைத்துவிட்டேன். செல்வம் எல்லாம் தொலைந்தது. அதனால் என் மனைவியும் என்னை பிரிந்துவிட்டாள். குழந்தைகளை அழைத்து கொண்டு அவளது பெற்றோரிடம் போய்விட்டாள். உற்றார் உறவினர் யாருமே என்னை மதிப்பதில்லை. கையில் இப்போது நயா பைசா இல்லை. மனதில் தெம்பும் இல்லை. உயிரை மாய்த்து கொள்ளும் எண்ணம் என்னை கொஞ்சம் கொஞ்சமாக கொள்கிறது என்றான் வந்தவன். இனி இழப்பதற்கு எதுவுமில்லை உன்னிடம். ஆனால் இந்த நிமிடம் உன்னிடம் மிச்சமிருப்பது விலைமதிப்பற்ற 2 பொக்கிஷங்கள். எத்தனை கோடிகள் கொடுத்தாலும் அவற்றை ஒருவனால் விலைக்கு வாங்க முடியாது. உனக்கு ஏற்பட்ட தீமைகளின் நன்மையாக அவை உனக்கு கிடைத்திருக்கின்றன. அவற்றை நீதான் கவனமாக மீட்டெடுக்க வேண்டும். சரியாக பயன்படுத்த வேண்டும். உன் வசம் இருக்கும் அந்த பொக்கிஷங்களை சரியாக பயன்படுத்தினால் நிச்சயம் நீ இழந்த அனைத்தையும் திரும்பவும் அடைவாய். இனி எதை செய்தாலும் அதில் நீ வெற்றி பெறுவாய் என்று கூறினார் குரு. அவர் பேச பேச எதுவும் புரியாமல் திருதிருவென விழித்தான் எதிரே இருந்தவன். குருவின் குரலை கவனமாக கேட்டு கொண்டிருந்த சிஷ்யனுக்கும் அவரது பேச்சின் பொருள் புரியவில்லை. இழப்பதற்கு இனி எதுவுமே இல்லை என்ற நிலையில் இருப்பவனிடம் அப்படியென்ன பொக்கிஷங்கள் மிச்சமிருப்பதாக கூறுகிறார் குருநாதர் என தெரிந்து கொள்ளும் ஆவல் அவனுக்கு அதிகமானது. வந்திருந்தவன் அதை கேட்கும் முன்னர் சிஷ்யனே குறுக்கிட்டு கேட்டுவிட்டான். அப்படி என்ன விலைமதிப்பற்ற பொக்கிஷங்கள் அவரிடம் மிச்சமிருக்கின்றன குருவே என்றான். ஆமாம் சுவாமி, நீங்கள் சொன்னது எனக்கும் விளங்கவில்லை. என்னிடம் அப்படி என்ன மிச்சமிருக்கிறது ஒன்றுக்கும் உதவாத இந்த உயிரை தவிர என்று கேட்டான் வந்திருந்தவனும். ஓரமாக நின்று கொண்டிருந்த சிஷ்யனையும் அருகே அழைத்து எதிரில் அமரச் சொன்னார் குரு. பொறுமையாகவும் தீர்க்கமாகவும் தன் பேச்சை தொடர்ந்தார். தற்கொலை செய்து கொள்ளும் முடிவெடுத்த உன்னை இந்த நிமிடம் வரை தடுத்து நிறுத்தி வைத்திருப்பது உனக்குள் மிச்சமிருக்கும் உன் தன்னம்பிக்கை. எந்த நம்பிக்கை உன் வெற்றிகள் எல்லாவற்றுக்கும் பக்கபலமாக இருந்ததோ அதுதான் உன் தோல்விகளால் தொலைந்து போகாமல் கொஞ்சமேனும் மிச்சமிருக்கிறது. அதுதான் முதல் பொக்கிஷம். துளியாக இருக்கும் அதை நெருப்பாக பரவ விடு. தலையசைத்து ஆமோதித்தான் வந்திருந்தவன். சிலையாகி கவனித்து கொண்டிருந்தான் சிஷ்யன். குரு தொடர்ந்தார். உன்னிடம் இருக்கும் அந்த 2வது பொக்கிஷம் எல்லோருக்கும் எளிதில் கிடைத்துவிடாது. தோல்விகளால் தான் அதை அடைய முடியும். கைவசம் இருக்கும் எல்லாமும் நம்மை விட்டு போன பிறகு நம்மிடம் மிஞ்சியிருப்பது அதுவேயாகும். தோல்விகளை சந்திக்க நேர்ந்த ஒவ்வொரு கணத்தையும் திரும்ப திரும்ப சிந்தித்து பார்த்தால் அறிய கிடைக்கும் அதுவே அனுபவம் எனப்படும் என்றார் குரு. அவர் சொல்லச் சொல்ல உத்வேகம் வந்தது. தோற்றுப்போய் வந்திருந்தவனுக்கு வாழ முடியும் என்ற வைராக்கியம் உருவானது. வெல்ல முடியும் என்ற தன்னம்பிக்கை வெகுண்டெழுந்தது. அவன் முகரேகைகள் தெரிவித்த பரவசத்தை பார்க்கும்போது சிஷ்யனுக்கு மகிழ்ச்சியை கொடுத்தது.